திண்டுக்கல்லில் கல்லூரி மாணவர்களுக்கிடையான கால்பந்தாட்ட போட்டி துவங்கியது. திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழகம் மற்றும் எம்எஸ்பி மேல்நிலைப்பள்ளி, பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கிடையான மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டி திண்டுக்கல் எம்எஸ்பி பள்ளி மைதானத்தில் துவங்கியது. கால்பந்து போட்டியானது திண்டுக்கல் மாவட்டத்தில் முதல் முறையாக மின்னொலியில் போட்டிகள் நடைபெற்றன. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் திண்டுக்கல், காரைக்குடி, நாசரேத், திருச்சி, மதுரை, சென்னை, கோவை உட்பட மாநிலம் முழுவதிலிருந்து 16 அணிகள் கலந்து கொள்கின்றன. போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது. போட்டியின் துவக்கமான 16ஆம் தேதி இரவு துவங்கியது. மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டியினை எம்எஸ்பி பள்ளியின் தாளாளர் முருகேசன் தலைமை தாங்கினார். மாவட்ட கால்பந்து கழக செயலாளர் சண்முகம், கால்பந்து கழக துணைச் செயலாளர் ரமேஷ் பட்டேல், பள்ளி ஆட்சிக்குழு தலைவர் மதிச்செல்வன், விஸ்வாஸ் பில்டர்ஸ் தலைவர் ராமலிங்கம், இந்து நாடார் உறவுமுறை துணைத் தலைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொழிலதிபர் எஸ்கேசி குப்புசாமி முதல் போட்டியினை துவங்கி வைத்தார். முதல் போட்டி மின்னொலியில் திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரி அணியும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக அணியும் விளையாடின. இதில் திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரி அணி முதல் பாதி ஆட்டத்தில் 3 கோலும், இரண்டாவது பாதி ஆட்டத்தில் 3 கோலும் போட்டது. இதில் 6 கோல்கள் போட்டு திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரி அணி வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக விளையாடிய திண்டுக்கல் நத்தம் என்பிஆர் கல்லூரி அணியும் கோவை பிஎஸ்ஜி அணியும் விளையாடியது. இந்த போட்டியில் கோவை பிஎஸ்ஜி அணி 8 கோல்கள் அடித்து வெற்றி பெற்றது. மூன்றாவது போட்டியாக சென்னை எஸ்ஆர்எம் கல்லூரி அணியும் மதுரை யாதவா கல்லூரி அணியும் விளையாடின. போட்டிகள் மிக கடுமையாக நடைபெற்றது. தொடர்ச்சியாக விளையாடிய இரு அணிகளும் கோல்கள் எதுவும் போடாமல் சிறப்பாக நடைபெற்றது. ஆட்டம் ஆரம்பம் முதல் பாதியில் எஸ்ஆர்எம் அணி 1 கோலும், இரண்டாவது ஆட்டத்தில் 1 கோலும் அடித்து 2 கோல்கள் அடித்து சென்னை எஸ்ஆர்எம் அணி வெற்றி பெற்றது. இந்த கால்பந்தாட்ட போட்டியினை காண திண்டுக்கல்லுடைய கால்பந்தாட்ட வீரர்கள், கால்பந்தாட்ட ஆர்வலர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் என ஏராளமானோர் இந்த கால்பந்தாட்ட போட்டியை காண வந்திருந்தனர். போட்டியானது தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மின்னொலியில் நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை இறுதிப் போட்டியானது மின்னொலியில் நடைபெறும்.